இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொரோனா பீரியட்ல நம்ம எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருந்து கொரோனாவ எதிர்கொண்டோமோ, அதே மாரி இப்ப நடக்கிற வாரான இந்த யுஎஸ், ஈரான் ஈரான்னால ஏற்படுற கேஸ் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோலியம் தட்டுப்பாட சேர்ந்து எல்லாரும் எதிர்கொள்வோம்னு தான் மோடி பேசியிருக்காரே தவிர்த்து, லாக்டவுன் போட போறேன்னு அவர் இப்போ வரையும் எந்த ஒரு தீர்மானமும் குடுக்கல, சொல்லல. அதனால நல்லா தெரிஞ்சுக்கங்க, லாக்டவுன் போட மாட்டாங்க. அப்படியே போடுற சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொடூரமா போகல. இந்த போருன்றது மேபி வரலாம். இப்ப இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் முடியிற நிலைமைக்கு வந்தாதான் மேபி அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அப்படினாலும் ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கு. எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் போற போக்குல சோழி முடிஞ்சாலும் முடிஞ்சதுதான் இப்ப நடக்கிற வார்ல. ஏன்னா ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஏரியால இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஏரியால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்க நீங்க பாக்குறது எல்லாமே கப்பல் தான். அந்த ஆரோ மார்க் எல்லாம் போட்டுருக்குல்ல, ரெட் கலரு அப்புறம் கிரீன் கலர், இதெல்லாம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சைட்ல இருந்து இந்த சைடு எந்த கப்பலும் வர முடியல, இந்த சைட்ல இருந்து அந்த சைடு எந்த கப்பலும் போக முடியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ஆயில் கப்பல் இங்கிட்டு வரணும்னாலும் கிட்டத்தட்ட 2 பில்லியன் கட்டினாதான் அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வர முடியும்னு சொல்றாங்க. 2 பில்லியன்றது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி கொடுத்து ஒரு கப்பல் இந்த சைட்ல அந்த சைடு வரணும்னா அந்த கப்பல் கம்பெனிக்காரன் இழுத்து மூடிட்டு ஓட வேண்டியதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. இப்போதைக்கு மேக்சிமம் இருக்கிற இதை வச்சு ரிசோர்ஸ் வச்சு ஓரளவுக்கு அடுத்த மாதம் 10 நாள் வரை ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் முடியும். ஏன்னா அப்படித்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன் இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா கேஸு பெட்ரோல் இருக்கிற விலையெல்லாம் ஆல்ரெடி கூட்டிட்டு தான் இருக்கு. மேலும் மேலும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் இன்டர்நெட் சேவை முடங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆப்டிக்கல் கேபிள் கடல் வழியா நம்ம தான் இன்டர்நெட் ஆப்டிக்கல் கேபிள் வழியா தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில 3 கேபிள் ஈரான் வழியா தான் வந்துட்டு இருக்கு. ஈரான் வழியா தான் ஆப்டிக்கல் கேபிள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஈரான் அந்த ஆப்டிக்கல் கேபிள் மேல கை வச்சா கண்டிப்பா நமக்கு இணைய சேவை பாதிக்கும். அது மட்டும் இல்லாம நாம குரூட் ஆயில் 40% ஈரான் இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அவனுங்கிட்ட இருந்து தான். அந்த பாதிப்பும் பெரிதளவுல இன்னும் வர்ற காலங்கள்ல நடக்க முடியாம போச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை இலங்கை மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 338 ரூபாய்க்கு விற்கிது இலங்கையில. நமக்கு சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி 108 104 ரூபா பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒரு 120 கூட போகலாம், வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், சீக்கிரம் இந்த நிலைமை சரியாகும்.